சிஎம் சருக்கு ஒரு அடியாள் இருக்கிறார். அந்த அடியாள் சோஷியல் மீடியாவில் ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார். அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் சினிமா கனவுகளோட சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாக வர ஏழை பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு. மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அந்த அடியாள் பேர், அதனால நான் சொல்ல விரும்பலை. சரி, நீங்கள் கேட்கறதுனால மிஸ்டர் ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். கொள்கை மறவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த இயக்கமும் நாற்காலியின் பின்னால் நக்கி பிழைக்கிற நாய்களாக பயணிக்க மாட்டார்கள். இன்னைக்கு அந்த உமர் புலவர் இருந்திருந்தார் அப்படின்னா சீரா புராணத்தை எழுதி விட்டு நபிகள் நாயகத்துக்கு என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கய்யா, இவங்க நம்பிட்டு நீ ஜாமீன் உட்காந்துடாத, அவங்ககிட்ட வரவும் மாட்டாங்க, ஏன்னா இன்றைக்கு அவருக்கு அந்த பதவி வேறி அப்படி பிரித்து ஆட்டிக்கிறது என்று கன்க்ளூட் பண்ணியிருப்பார். நம்முடைய சிஎம் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முன்பு ஒன்று பேசுகிறீங்க, தேர்தலுக்கு பின்பு ஒரு எங்களுடைய சாதனை பற்றி பேசுகிறீங்க. இப்போ எந்த விஜயை நாங்கள் நம்புவது? நடிகர் விஜயவா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நாங்கள் நம்புவதா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். எதற்காக தெரியுமா? இந்த மாதிரி காமெடியான அரசாங்கம் ஒரு 5 வருஷம் வந்துட்டு போனதுக்கு மீண்டும் அதை தட்டி தூசி தட்டி அதை மீண்டும் அதை உயர்த்துவதற்கான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை அனைவரும் இன்னைக்கு ஒற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம். அதுவும் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள நுழைஞ்சு அவங்க அடிக்கக்கூடிய அட்ராசிட்டி போன உடனே கேட்குற முதல் கேள்வி, விஜய் சார் படத்தை பார்த்துருக்கீங்களா, தளபதி படத்தை பார்த்தீங்க, என்ன படம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு உள்ளே பூண்டு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய கேள்வியாது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சந்தோஷமாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். இப்போது ஸ்ட்ராங்காக கெத்தாக வந்திருக்கேன். சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி பொய்யான அவதூறுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், அதனால் நிறையா பேர் என்கிட்ட நீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகாத, போனாலும் ஃபங்க்ஷனில் பேசாத அப்படின்னாங்க. நான் இனிமே தான் சத்தமாக பேச போகிறேன். தந்தை பெரியார் மீது செருப்பு வீசினதுக்கு அப்புறம்தான் அவர் அதிகமாக பேசினார். சைலன்ஸ் இஸ் நாட் டிக்னிட்டி, ஸ்பீக்கிங் அப் இஸ் டிக்னிட்டி. பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், லைஃப் இஸ் யோர் ரைட், டோன்ட் கிவ் அப் த ஃபைட். நம்ம திமுக கட்சி பெண்களை எம்பவர் பண்ணுற ஒரு கட்சி. தாய்மாமன் சீர் கொடுத்துட்டு சீரா இருன்னு சொல்லாமல் பெண்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், தோழி விடுதி திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம்னு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு நம்ம திமுக கவர்மெண்ட்ல மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? ஆர் லீடர் இஸ் அன் எத்திக்கல் லீடர். நம்ம தலைவர் ஒரு கண்ணியமான தலைவர், ஜெயிக்காத இடத்துல கூட போய் நன்றி சொன்ன தலைவர். கொரோனா டைம்ல தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மக்களுக்காக மக்களை சந்திச்ச ஒரு தலைவர். He is a leader with a strong vision.
உதய் சாரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணேன். நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோடு இருந்தாரோ அதை விட 10 டைம்ஸ் அதிக எனர்ஜியோடு இருக்கார். உதய் சார் இஸ் அ டைனமிக் டிராவிடியன் லீடர். அவருக்கு ஒரு கரெக்டான கன்விக்ஷன் இருக்குது. அதனால் அவர் ஆக்ரோஷமாக பேசணும், சினிமா டைலாக் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவரோட ஸ்டைலில் அவர் அமைதியாக பேசினாலே போதும். பெண்களுக்கு தேவை பட்டு துணி கிடையாது, பெண்களுக்கு தேவை பவர். அந்த பவர் எப்படி வருதுன்னா எஜுகேஷன் மூலமாக தான் வருது. பெண் கல்விக்கு உயிர் கொடுத்தவர் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணா. எங்க அன்பில் மகேஷ் அண்ணா இஸ் நாட் ஜஸ்ட் அ லீடர், he is a leader who helps women lead by educating them. உதய் சாரை பற்றி இன்னொரு விஷயம், நம்ம திமுகவின் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி நம்ம உதய் சார். என்னோட சேகர் பாபு ஐயாவை பற்றி நிறையா பேசலாம். அரசியலை தாண்டி எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அவர் எப்படி பார்த்துக்கிறாரோ நம்ம எல்லாரையும் அவர் அப்படி தான் பார்த்துக்கிறார். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னுடைய நண்பர், என்னோட தமிழன் பிரசன்னா அண்ணாவுக்கும் சுதாகர் அண்ணாவுக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா மேம்க்கும் என்னுடைய நன்றி. சிஎம் சார் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு காரணம் இல்லாமல் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நம்மளை விட ஒரு குட்டியாக ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிஎம் சாருக்கு ஒரு அடியாள் இருக்கிறார். அந்த அடியாள் சோஷியல் மீடியாவில் ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, அது ஓகே, அது கூட மன்னிச்சிடலாம். அந்த அடியாள் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் சினிமா கனவுகளோட சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாக வர ஏழை பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. அதில் ஒரு பெண் என்னோட பேஷண்ட். அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் எப்போதுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அந்த பொண்ணு இப்போ கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போய் திரும்பவும் கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஷீ இஸ் மென்டலி இல். ஒரு பெண்ணுக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் அந்த பெண்ணோட தன்னம்பிக்கையை அழிக்கிறது தான், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது தான். சிஎம் சார், we need justice for that Dalit girl. We need justice for all the women who are abused on social media by your gang. We need justice for the 50 women in Salem. நாங்கள் ஆளுங்கட்சி கிடையாது, ஆனால் யாரோட வாழ்க்கையும் அழிக்கிற கட்சியும் கிடையாது. நான் இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம்
உங்கள் அடியால் நாளைக்கு அவரோட சோஷியல் மீடியா மாஃபியாவை வச்சு என்னை ரொம்ப கேவலமாக பேசுவார். அவர் என்னை என்ன வேணாம் பண்ணலாம். ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்னோட அட்ரஸ் கொடுத்தேன், அவர் மறந்துருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், என்னோட அட்ரஸ் நம்பர் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம். மரியாதைக்குரிய சிஎம்மோட அடியாள் அவர்களே, தாராளமாக வீட்டுக்கு வாங்க. எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். எல்லா ஸ்டேட்லேயும் க்ரைம் நடக்கும். க்ரைம் நடக்கும்போது ஆளுங்கட்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம் எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற சிஎம் ஒரு ஹனிமூன் பீரியட் கேட்குறாரு, 6 மாதத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுப்பார். நீங்க மேடையில பேசுறப்போ அந்த அடியாள் இருக்காங்கன்னு பேசுறீங்க. ஆமா ஆமா, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. அந்த அடியாள் பேரு அதனால நான் சொல்ல விரும்பல. சரி, நீங்க கேட்கறதுனால மிஸ்டர் ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டதா சொன்னீங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்க ஆமாம், நிறைய பெண்கள் அந்த சிஎம் சாரோட அடியாள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஒரு கம்பெனி, ஒரு மாஃபியா கம்பெனி நடத்துகிறாரு. சோஷியல் மீடியாவில் பெண்களை பற்றி அவதூறாக நிறையா விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அண்ட் சின்ன கிராமத்துலேருந்து வர பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருக்காரு. அதில் ஒரு பெண் என்னோட பேஷண்ட், அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு இப்போ கான்ஃபிடென்ஸே இல்லாமல் திரும்பவும் அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஷீ இஸ் மென்டலி இல். வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் தட் தலித் கேர்ள். கேள்வி கேட்கிற பெண்களுக்கு எதிராக ஒரு மாசமா அதுதாங்க, தேவையில்லாமல் அவரை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. பட் எங்கள் கேள்விகள் தொடரும். இந்த 1 மந்தில் பெரிய சாதனையாக நான் ஒன்றும் பார்க்கல. மேபி நான் சரியாக பார்க்கலையோ என்னமோ, பட் நான் பெரிய ஒரு சாதனை அப்படியா எதையுமே நான் பார்க்கல. மகேந்திரன் அவர்கள் பெண்களுக்கு எதிராக ஆஸ்டர் மகேந்திரன் அவதூறு மகேந்திரன் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பெண்களை அட்டாக் பண்ணுறதுக்கு 3000 கோடி செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அட்டாக் பண்ணுறனால நம்ம யாரும் பேசாமல் இருக்கக்கூடாது. Our voice has to be louder because speaking up is dignity. Silence is not dignity. Let's all be united and fight the social media mafia. கரண்ட் கிட்ட சோலார் எனர்ஜி மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் கரண்ட் கிட்ட சோலார் எனர்ஜி மூலம் பயன்படுத்திக்கலாம், என்னன்னா எங்க வீட்டில் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க. அவர் கொடுக்கட்டுங்க, எனர்ஜி கரண்ட் அவர் வீட்டில இருந்து கொடுக்கட்டும், நம்ம பார்க்கலாம். சொல்றாங்கல்ல, கொடுக்கட்டும், பார்க்கலாம். அடுத்தபடியாக ஆக்டர் லாரன்ஸ் கட்சிகளுக்கு போய் சேர்றதாவோ அவர் ஒரு சமீட்சையை கொடுத்திருக்காரு. இது ஒரு டெமோக்ரஸி. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வரலாம். வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, வரட்டும், பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் பெண்களை மரியாதையாக நடத்துறத ஒரு ஆரம்பமாக வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2 நிமிடத்தில் விடைபெற ஆசைப்படுகிறேன். 2 ஒப்பீடு. திடீரென்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம், அதிகாரம் கிடைக்கிறது. நான் அரசியல் பேசவில்லை. ஆட்சி அதிகாரம் மாறுகிற போது ஒரு பெரிய மரத்தில் அந்த மரத்தின் கனிகளை உண்டு கொழுத்து தின்று வளர்ந்த பறவைகள் திடீரென்று ஜகை மாறுகிறது. பூட்டி இருக்கிற கதவின் வாசலில் போய் நாங்கள் உங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய காத்திருக்கிறோம் என்று சிலர் காத்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம், ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை,
ஆனால் கலைஞர் அரங்கத்தில் அழகாய் வரிசையாய் உட்கார வைத்து மாற்று இயக்கத்தினவர்கள் தலைவர் முன்னால் இயக்கத்தில் சேருகிறார்கள். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த இயக்கம் எவ்வளவு பலமானது வலிமையானது என்பதற்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற இந்த இயக்கத்தின் வேர்கள், இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற இந்த இயக்கத்தின் வருங்கால கிளைகள், இதுதான் இந்த இயக்கம். கொள்கை மறவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த இயக்கமும் நாற்காலியின் பின்னால் நக்கி பிழைக்கிற நாய்களாக பயணிக்க மாட்டார்கள். நாங்கள் இந்த இனத்தை, மானத்தை, பண்பாட்டை காக்கிற இயக்கம். இந்த முறுக்குக்கு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு. இந்த மாவு நீங்க எங்க வாங்குனீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவரையும் நாம அமைச்சர்னு எங்க வாயால கூப்பிட சொல்றீங்களே, உங்களை தற்கூரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாமக்கல்ல இருந்து ஒரு பாப்பா மனு போடுது. எங்களை எல்லாம் காலனி பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. எங்க ஸ்கூல் போர்டுல காலனி போர்டுன்னு இருந்துச்சு. திடீர் விசிட், இனிமே நாங்க விசிட்லாம் சொல்லிட்டு போக மாட்டோம், திடீர்னு போவோம்னு என் தம்பி ராஜ்மோகன் சொல்றான்ல, மன்னிக்கணும், அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாருல்ல. எங்க அண்ணன் போச்சு நாமக்கல்லுக்கு, நேர கையோட கருப்பு மைய கொண்டு போய் இனிமேல் இது அரசு பள்ளியை தவிர காலனி பள்ளி என்று அழைக்கப்படாதுன்னு காலனிகளை அழித்தவர்கள் எங்கள் அமைச்சர்கள். 234 தொகுதிகளில் இருக்கிற அரசு பள்ளியை போய் ஒரு அமைச்சர் சந்தித்தார் என்றால் அது எங்கள் அமைச்சருடைய செயல்பாடு. நீங்க கத்துக்குங்க, நல்லா கத்துக்குங்க. எங்களுக்கு யாரும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. நான் டிவிக்கே போறதில்லை. ஏன் போறதில்லைன்னா, இப்ப டிவிக்கே சார்பா யாரும் பேசுறதில்ல. ஒன்லி பர்ச்சேசிங் மூத்த பத்திரிகையாளர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள்ட்ட என்ன கேட்க முடியும்? கேட்டா ஓவரா அடிச்சா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைம்பாங்க. ஆனா மனசாட்சியோடு பிரியா அவர்கள் பேசினாரே, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், 6 மாதம் ஹனிமூன் பீரியட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த 32 நாட்களில் 247 பாலியல் வன்புணர்வுகள் இந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது. இந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது. போக்குவரத்து பேருந்து எங்க என்று கேட்டால், நீ சாப்பிட்ட நான் சாப்பிடலன்னு சொல்ற ஒரு அமைச்சரை பெற்றிருக்கிறோம். நீ எந்த துறைக்கு அமைச்சர்? சுற்றுலாத்துறை அமைச்சரா, சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா? சார், மீன்வளத்துறை அமைச்சர் நீங்க. கச்சத்தீவு பிரச்சனை, அங்கிருந்து மாதா அந்தோனியார் கோயில் திருவிழாவுக்கு போன மக்கள் கேட்கிறாங்க, என்னப்ப நோ கமெண்ட்ஸ். இந்த மாற்றத்தை தானே நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க. இந்த நாடையும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்றார் அப்படின்னு எம்.ஆர். ராதா சொல்லுவார்ல. நீங்கள் நாசமாய் போகிற அந்த நொடியிலும், சில்லு சில்லாய் இந்த மாநிலம் பிரிக்கப்படும் என்கிற நோக்கிலும், தன் உயிரே போனாலும் தன் கடைசி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் சிந்துகிற வரை தமிழ் இனத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரே இயக்கம் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிற இயக்கம். மூத்தோரை போற்றுவோம். சார், இன்னமும் சொல்றேன், இந்த இயக்கத்திலிருந்து எவனும் போகல, இந்த இயக்கத்திலிருந்து எவனும் போகல. இந்த இயக்கம் ஏனென்றால் கொள்கை வழி வந்தது, சித்தாந்த வழி வந்தது, இந்த இனத்தை பாதுகாக்க வந்தது, கருப்பு சிவப்பு என்கிற அடையாளத்தோடு வந்தது, இந்த மண்ணின் மானத்தை பாதுகாக்க வந்தது. மிஸ்டர் ப்ரோ பேசினார்ல டெல்லியில, ப்ரோ பேசல, பேப்பர் பேசிச்சு. என்ன பேசிச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். இந்தியாவிலேயே 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இந்த மாநிலம் போய்கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக 67% உற்பத்தி திறனோடு இந்த மாநிலம் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த மாநிலம் தான் தனிநபர் கட்டமைப்பு, தனிநபர் மேம்பாட்டில் முதலிடத்தில் இருக்கிறது. தொழில் முதலீட்டில் முதலிடத்தில் இருக்கிறது. தொழில் ஊக்குவிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. இதை பேசினது மிஸ்டர் ப்ரோ சிஎம். ஏப்பா, எல்லாத்துக்கும் 6 மாசம் டைம் கேட்ட எங்க பிள்ளைக்கு உன் பேரை வைக்கணும்னு போய் டெல்லியில பேசிட்டு வந்திருக்கீங்க, நியாயமா? எங்கள் தலைவர் சொன்னாரே, அண்ணா சொன்னது அன்றைக்கு, எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், இந்த ஸ்டாலின் கொண்டு வருகிற திட்டத்தை யாராவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு கீழே போவதற்கு சமம், அதற்கு தைரியம் இருக்காது என்று. இன்னைக்கும் சொல்றேன், இந்த மாநிலத்தை ஆளுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சார், வெறும் 17 லட்சம் ஓட்டு தான் சார் வித்தியாசம்.
வெறும் 17 லட்சம் ஓட்டு தான். 234 தொகுதிகள்ல வெறும் 7000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லை. மக்கள் எங்களையும் ஏமாத்தல. உங்களுக்கு இணையா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். உங்களுக்கு இணையா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க எதிரிகளை பிக்ஸ் பண்ண மறந்துட்டோம், அவ்வளவுதான். இது தோல்வி அல்ல. இந்த தோல்வி என்பது நாற்காலி எங்களுக்கு கிடைத்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்வோம். அப்படி கிடைக்காவிட்டால், நாட்டு மக்களுக்கு எவனேனும் நல்லது செய்யாவிட்டால் அவனை பிடித்து நடு ரோட்டில் நிப்பாட்டி ஏன் செய்யவில்லை என்று கேட்கிற எங்கள் இயக்கம் இருக்கிறது. போராடுவோம், ஆட்சியை மீண்டும் தக்க வைப்போம். இந்த இனத்திற்காக, இந்த மண்ணுக்காக, கலாச்சாரத்தை, பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு இயக்கத்தில் நாம் உறுப்பினர்கள் மரணிக்கிற வரை கருப்பு சிவப்போடு பயணிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். ஒரு பாதாள அறையில் ஒரு பழங்கி மண்டபம். அந்த பழங்கி மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு நீரோடை. அந்த நீரோடையில் நிறையா பூக்கள், மலர்களாக இருக்குது. அந்த மலருடைய நீரோடையில் நீங்கள் மூழ்கி அந்த மலருடைய தண்டை பிடிச்சிக்கிட்டே கீழே உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு தங்க மாளிகை இருக்குது. அந்த தங்க மாளிகை உள்ளே போனீங்கன்னா ஒரு தங்க பேழை இருக்குது. அந்த தங்கப்பேழை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொன் வண்டு உட்காந்துருக்குது. அந்த பொன் வண்டு மேலே கையை வச்சாதாண்டா தலைமையில் மேலே கையை வைக்க முடியும். அந்த பொன் வண்டு தாண்டா எங்களுடைய சேகர் பாபு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதை சொன்னவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர். ஒரு இயக்கம் எப்படி இருக்குன்னு, ஒரு தொண்டர்கள் எப்படி இருப்பான்னா, இந்த மாதிரி போய் என் தொண்டரை நீங்கள் கை வச்சாதாண்டா நீ தலைமைக்கிட்டே வர முடியும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு உழவன் இருந்தாங்க, ரொம்ப வறண்டு போன நிலம், அவனால் விவசாயம் பண்ண முடியல. வெளியில் வந்து வானத்தை பார்க்குறான், மேகத்தை பார்க்குறான், மேகம் இல்லை. மேகம் இருந்தால் தான் மழை பெய்ய முடியுங்கிறத திருப்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டு உள்ள சோகத்தோடு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை பெய்யும்போது அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. உடனடியே வெளியில் வரான், பயிரிடுறான், உழவிடுறான், அறுவடை செய்கிறான். அறுவடை செஞ்ச தானியங்கள்லாம் கொண்டு போய் வீட்டில் போய் வைக்கணும். அவ்வளோ மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் ஒன்று மறந்துட்டான். அடடா, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மேகத்துக்கு நம்ம நன்றி சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு வீட்டை விட்டு வேகமாக ஓடி நன்றி சொல்றதுக்காக மேலே பார்க்குறான். அந்த மேகம் தன்னை மழையாக கரைத்து கொண்டு அங்கிருந்து அது மறைந்து போய்விடுகிறது. அந்த மேகம் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய இயக்கத்துடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர். பழுத்த மரமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. பல கல்லடிகள் பட்ட மரங்கள் நீங்கள் எல்லாருமே. எல்லா ஆர்ப்பாட்டத்திலும், எல்லா போராட்டங்களிலும் நீங்கள் சிறை சென்றவர்கள். நம்ம இயக்கம் வந்துவிட வேண்டும். நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்கிறார் தான், இன்னும் அறிவாலயம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த உடன்பிறப்புகளை இதயத்தில் நிறுத்துங்கள்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உழைத்தவர்கள் நீங்கள். இங்கே நம்முடைய பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம நிமிர்ந்த ஒரு தலையை நிமிர்த்தி நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிள்ளைங்க இன்னும் கீழே குனிஞ்சிட்டு ஃபோனையும் ரீல்ஸையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஆக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் நான் தவறு சொல்ல மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் நரேஷன்ஸ், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் நல்லது செஞ்சோம் நாங்கள் 100 விஷயத்த சொன்னோம்னா அது பொய் என்று சொல்லி 1000 பேர் உள்ளே இறங்குறான். அதுதான் இங்கே திவ்யா சொல்லும்போது ஒரு மாஃபியாவாகவே அங்கே இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு டீம். ஆக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்போ தமிழன் பிரஸ் நான் சொன்னேன். அப்படி என்கிட்ட பக்கத்தில் உட்காரும் பொழுது, இவ்வளோ நலப்பணிகள் செய்கிறோன்னே, நம்மளோட கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம விட்டு பிரிஞ்சு போய் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கண்ணே, நேற்று கூட ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டாருண்ணே அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சார். இந்த சீரா புராணம் தெரியும் எல்லாத்துக்குமே, உமர் புலவர் எழுதுனே சீரா புராணம். அதில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு வரும். என்ன நிகழ்வுனா, அந்த மான், ஆண் மான், பெண் மான், குட்டி மான் பிறந்து 3 மாதம் குட்டி மான்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேடம் வந்துடுறான். அந்த வேடம் வந்தோடனே அந்த ஆண் மானு குட்டி மானு ஓடிடுச்சு, பெண் மான் மட்டும் மாட்டிக்கிடுச்சு அந்த வேடன்ட்ட. அந்த வேடன் அதை பிடிச்சிவா. அந்த பெண் மான் கெஞ்சுது, என்னை விட்டுங்கன்னு கெஞ்சுது. அப்போ அந்த பக்கமாக நபிகள் நாயகம் வராரு. நபிகள் நாயகம் வரும்போது அந்த வேடன்ட்டு இந்த பெண்மான் கெஞ்சுவதை பார்க்குறாரு. என்னை விட்டு, என்னை தேடி நான் ஆண்மான் துயரத்தில் இருக்கிறோம், எனக்கு பிறந்த குழந்தை ஒரு 3 நாள் தான் ஆகுது, அதுக்கு நான் பால் கொடுக்கணும், என்னை விட்டு என்று கெஞ்சும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாரு அந்த வேடன்ட்ட பார்த்து, பாவமாக இருக்குதுல்ல அதோட கதையை கேட்கும்போது, தயவுச்சு விட்டுட்டு நீ போயிடேன் என்ன என்று சொல்கிறேன். இல்லை அந்த மான் சொல்லுது, இல்லை நான் போய் பால் கொடுத்துருந்தாச்சு திருப்பி நான் உங்ககிட்ட வந்துடுறேன் என்று சொல்லும் பொழுது, அதுதான் சொல்லுது இல்லை, அது தயவுச்சு அதை விட என்று நபிகள் நாயகம் சொல்லிக்கிறார். உடனடியாக இந்த வேடன் சொல்ல, இல்லை நான் ஒத்துக்க முடியாது, நான் எப்படி நம்புவது என்று சொல்ல நபிகள் நாயகம் சொல்ல, நான் ஜாமீனாக உட்காடுறேன், நான்
நீ அந்த மான் போயிட்டு வரட்டும், எனக்கு அது போயிட்டு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மான் வேகமாக ஓடுதான். தன்னுடைய குட்டி மானுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்காக வேகமாக ஓடுதான். அப்படி ஓடும்போது அது இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் கீழே கொட்டிக்கிட்டே வரதை பார்க்கும்போது அவர் எப்படி அந்த ஊமையோடு சொல்கிறாருன்னா, வெண்ணிலாவினுடைய நிலவு போல் அது மின்னுகிறது வெள்ளையாக என்று உமர் புலவர் எழுதுகிறார். அது போகுது, அந்த குட்டிக்கு பால் கொடுக்குது. பால் கொடுத்த அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லுது, நான் திருப்பி நான் வேடங்கிட்ட நான் போய் ஆகணும்னு சொல்லி அவங்களாம் சொல்கிறாங்க, போயிடாத, போனால் அந்த வேடன் உன்னை கொண்டுருவான், தயவுசெய்து நீ போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது சொல்லுது, சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியலன்னா அதுக்கு ஒரு புலிகிட்ட அடிபட்டு சாவுறதே மேலு, எனக்காக அங்கே நபிகள் நாயகம் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார், நாங்கள் போக வேண்டும் என்று அந்த பெண்மான் வருது. அதை பார்த்துணும் அதோடைய நாணயத்தை பார்த்துருக்கோம். அந்த வேடன் வந்து அந்த பெண்மானை விடுவிச்சுட்டு நபிகள் நாயகத்தை ஐயா அவர்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவதாக உமர் புலவர் சீரா புராணத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி அந்த உமர் புலவர் இருந்திருந்தார் அப்படின்னா சீரா புராணத்தை எழுதி விட்டு நபிகள் நாயகத்துக்கு என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கய்யா, இவங்க நம்பிக்கிட்டு நீ ஜாமீன் உட்காந்துடாத, அவங்கக்கிட்ட வரவே மாட்டாங்க, ஏன்னா இன்றைக்கு அவருக்கு அந்த பதவி வெறி அப்படி பிரித்து ஆட்டிக்கிறது என்று கன்க்ளூட் பண்ணியிருப்பார். இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார் அந்த அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை 50 வருஷத்துக்கு நாங்கள் தொடச்சி எரிஞ்சிருவோம் என்று சொல்கிறாரு. தொடக்கிறதுக்கான தொடப்பமாக நீ இருக்கலாம், ஆனால் நாங்கள் தூசி அல்ல, நாங்கள் தூண்கள், மாநில உரிமைகளை காப்பாற்றிய தூண்கள் நாங்கள். இந்திய திணிப்பு என்று வரும்போது எழுந்து நின்ற தூண்கள் நாங்கள். தமிழ்நாடுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்று பல சாதனைகளை புரித்த உடன்பிறப்புகளால் உருவாக்கப்பட்ட தூண் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்திருக்கக்கூடாது. திட்ட கூட மனசு வரலையா அவங்களெல்லாம்? ஏன்னா கூடவே இருந்தீங்க, அவ்வளோ மாண்புமையோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. அதுவும் பெரியவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் இருந்தது. ஆனால் போகும்பொழுது எப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் வெற்றியையும் சரி தோல்வியையும் சரி துரோகத்தையும் சரி எல்லாத்தையும் சரிசமமாக கண்டவர். ஆனால் எந்த நிலையும் கலங்காமல் நின்றவர் நம்முடைய கலைஞர். அவருடைய பிறந்தநாளை தான் இன்றைக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நானும் பார்க்குறேன், இதெல்லாம் பேசும்போது திவ்யா சொன்னாங்க இல்லையா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மன்னன் செயற்பாகுடைய நிகழ்ச்சியை நம்ம கலந்துருக்கோம். நாங்கள் இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் என்று சொன்னால் இன்னும் அதே கம்பீரத்தோடு அதையோட தெம்போடு இந்த கிழக்கு மாவட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது அதே மேடை, அதே போன்ற பயனாளிகள், அதே போன்ற முன்னெடுப்பு கொஞ்சம் கூட குறையாமல். ஆக நாம் அப்படியும் இருந்திருக்கின்றோம், இப்படியும் இருக்கின்றோம், மீண்டும் அப்படியும் மாறுவோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை 19வது நிகழ்ச்சி பல லட்சங்களை செலவு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே வருவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ திவ்யா சொன்ன மாதிரி நாங்கள் பேசிட்டு போகும்போது உடனடியாக ஒரு மாஃபியா கும்பிடுறதுக்குள்ளே இறங்கும். இவங்க இப்படி சொன்னாங்களே, இவங்க நம்ம என்ன இதுக்கு பதிலடி கொடுக்கலாம், இவங்க எப்படி அசிங்கப்படுத்த, எப்படி கொச்சப்படுத்தலாம். எல்லாருமே குடும்பத்துக்காரங்க தானேப்பா, எல்லாருமே உங்கள் வீட்லேயும் படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க தானே, அந்த பெற்றவங்களாம் நீங்கள் தான் இன்னமேட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைங்க சொல்லி நான் ஓட்டு போட்டுட்டேன், சின்ன பிள்ளைங்க சொல்லி ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பெரியவங்க ஏறத்தாழ 30% பேர் இன்றைக்கி வருத்தப்படுகின்ற அளவிற்கான இன்றைக்கி நமக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கின்றது. அதான் இங்கே பிரச்சனை சொல்லும்போது ஏன்னா இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, தேர்தலுக்கு முன்பு நம்மளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் யார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் சார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இப்போ ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நிதி ஆயோக்கில் உட்காந்துக்கிட்டு ஆமாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குங்க, இங்கே இருக்கின்ற ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 42% பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இப்போ தான் சரியாக ஒழுங்காக அழகாக உண்மையை யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய சிஎம் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முன்பு ஒன்று பேசுகிறீங்க, தேர்தலுக்கு பின்பு ஒரு எங்களுடைய சாதனை பற்றி பேசுகிறீங்க. இப்போ எந்த விஜயை நாங்கள் நம்புவது, நடிகர் விஜயவா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நாங்கள் நம்புவதா, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நினச்சி பாருங்க, இப்போ திராவிட மாடல் 2.0 வந்திருந்தால் என்ன மாதிரியான டிஸ்கஷன் தலைமைச் செயலகத்துக்கு ஓடி இருக்கும். அப்போ நம்ம 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், அது அண்ணா பிறந்த நாளில் நம்ம கொடுக்கலாமா அல்லது நம்ம வந்து தலைவருடைய நினைவுகள் அன்றைக்கி கொடுக்கலாமா, அது என்றைக்கு அதை கொடுக்கலாம்னு இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய இயக்கத்தலைவர் இருந்ததாருன்னு சொன்னால் இன்றைக்கி டிஸ்கஷன் அப்படி போயிருக்கும். சரி, மக்களுக்கு நம்ம இந்தந்த வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கோம், எந்தெந்த காலகட்டத்தில் இதுக்கான தொடக்க விழாவை வைக்கலாம், எந்த தலைவர்களை நம்ம அழைத்து இந்த தொடக்க விழாவை நடத்தலாம், இன்றைக்கி அந்த டிஸ்கஷன் நம்ம நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டாங்க அவங்க. நாம் என்னென்ன சாதனை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த சாதனைகளுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் விட்டாங்க. ஏன்னா தெரியும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்து ஒரு நடிகராக இருந்தபோது நிறையா ரீமேக் படம் தான் நடிப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா திட்டத்தையும் ரீமேக் மாதிரி அதுக்கான பெயரையும் ஸ்டிக்கரையும் ஒட்டி 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 தன்னுடைய பெயரை எடுத்துக்கிறாரு. கேட்டால் 6 மாதம் டைம் தரேன்னு சொன்னீங்களே, கண்டிப்பாக ஒரு நிர்வாகம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மானிய கோரிக்கையில் நாம் எப்படி பேச வேண்டும் தப்பே கிடையாது. எல்லோரும் நாங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டுலாம் வரல, நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். 6 மாதம் தயவுசெய்து டைம் எடுத்துக்கோங்க.
ஆனால் 6 மாதம் கழித்து தான் நீங்கள் மின்வெட்டை பற்றியே பேசணும். 6 மாதம் கழித்து தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்து, அதுவும் ஒரு 10 வயசு குழந்தைக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி நீங்கள் பேச வேண்டும். 6 மாதம் கழித்து தான் இங்கேருந்து நம்முடைய முதலீடுகள்லாம் 30,000 கோடி 40,000 கோடி வெளி மாநிலத்துக்கு போது பார்த்தீங்களா, அது 6 மாதம் இங்கே வாயே திறக்கக்கூடாது அப்படி சொன்னால் எப்படி சார் முடியும்? அது இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கண்ணும் கருத்துமாக அதற்காக உழைத்தவர் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர். ஆக அப்படியே பாதியில் விட்டுட்டு போக முடியுமா? எங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறதுக்காக இந்த இயக்கத்திற்காக நிற்க வேண்டும், இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான் உண்மையான உடன்பரப்பாக என்றைக்குமே இருப்பான். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிர்வாகம் சார்ந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி சார்ந்து 6 மாதம் எடுத்துக்கொள்ளுங்க. 2,500 ரூபா தரேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா எல்லா மகளிருக்கும். இன்றைக்கி கூட நம்ம செயற்பன நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபோனில் பார்க்குறேன், ஒரு செய்தியே வருது, இன்றைக்கி 1000 ரூபா போட்டாச்சாம்பா. ஆக இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், நாங்கள் என்ன தவறு செய்தோம்? நாங்கள் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்தீங்க, சூப்பர் சார், நல்லா சேர்வாவை நல்லா பண்ணிட்டார், இந்த ஆட்சி ரொம்ப நல்லா பண்ணிச்சு, தலைவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, சரி அடுத்தது வேறு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்க நீங்கள். நாம் எப்படிங்க இருந்தோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி இந்த இயக்கத்தில் இப்படி சுயமரியாதையாக நடப்போடுறோம் அப்படிங்கிறது இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு. எதுக்காக துண்டை மேலே போட்டுட்டு போகிறோம் நம்ம தெம்பா? ஒரு காலத்தில் துண்டெல்லாம் அப்படி மேலே போட்டுக்க முடியாது. உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி, துண்டை அப்படி மேலே போட்டுக்கலாம் அப்படி கம்பீரமாக நடந்து பார்க்க முடியாது. அங்கே யாராச்சும் ஒருத்தங்க வரான், யாரும் நான் சொன்னாலும் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கே தெரியும். வந்தால் அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கக்கத்தில் வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு அவங்க முகத்தை கூட பார்க்காம நீங்கள் போக வேண்டும். வயதில் மூத்தவராக இருப்பார் அவர். வயதில் மூத்தவராக ஒரு குப்புசாமி 75 வயசு இருந்தாலும் சின்ன பையன் ஒருத்தன் என்னடா குப்புசாமி எப்படா இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இருந்தது. அதை மாற்றி காட்டி அவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக நீங்கள் வருகை தந்திருக்க நாமெல்லாம் பயனாளிகளாக வருகை தந்திருக்கோம். ஒன்று தான், ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச கதை, எல்லாத்துக்குமே தெரிந்த கதைகள் தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு காதலன் தன்னுடைய காதலி சொல்கிறான், உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்று காதலன் கேட்கும்போது அந்த காதலி சொல்லுகிறாள், எனக்கு உன்னுடைய தாயோட இதயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் உடனடியாக வேகமாக வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா கேட்குறா, சாப்பிட்டியாப்பா, இவ்வளோ கலப்பா கூடிய உட்கார்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது கையில் இருக்கிற கத்தியை எடுத்து தன்னுடைய தாயை குத்தி அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காதலியை பார்க்க ஓடுகிறான். ஓடும்போது தவறி கீழே விழுகிறான். அந்த தாயினுடைய இதயம் கேட்கிறது அவனை பார்த்து, ரொம்ப பலம் அடியாப்பட்டுச்சாப்பா, கொஞ்சம் பார்த்து மெதுவாக போப்பா என்று சொல்லுகிறது. அதுதான் தாய். ஆக அந்த கட்டளைக்கு யார், கவர்ச்சியான கட்டளைக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் யாரை தேடி ஓடி வந்தான் என்று சொன்னால், நம்முடைய இயக்கத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தாயை நோக்கி ஓடி வரும் பொழுது, சாப்பிட்டியாப்பா, வயிறார சாப்பிட்டியாப்பான்னு கேட்குற வார்த்தை எது தெரியுமா? திராவிட மாடல் அரசாங்கத்தால் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும் தான். அவருடைய இதயத்தை குத்தி கிழித்து அந்த இதயத்தை எடுக்கிறது எது தெரியுமா? தேர்தல் ரிசல்ட்டு. அந்த தேர்தல் ரிசல்ட்டோட அப்பாடா அந்த கவர்ச்சியான கட்டளைக்கு பார்க்க நான் ஓடுறேன்னு சந்தோஷமாக ஒரு மாதிரி தடுக்கி விழுகும்போது அந்த இதயம் கேட்குறது தெரியுமா? பலம் அடி பலமாக பட்டுருச்சு, அப்பா பார்த்து போப்பான்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? அதுதானே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும்போது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க என்ன நம்ம சொன்னாங்க, ஏன்ப்பா கதறீங்க, தோற்று போனதுக்கப்புறம் கதறாங்கப்பா, அலறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் வீடு பற்றி எறியும் போது நீ கதறதை காட்டிலும் எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவராயா உனக்காக கதறாரு. அது உனக்காக கதறப்படுகிறத தவிர நாங்கள் பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் பார்த்துருவோம். எங்களை மாதிரி வெற்றி பெற்றதும் கிடையாது, எங்களை மாதிரி தோல்வி அடைந்ததும் கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்போம். எதற்காக தெரியுமா? இந்த மாதிரி காமெடியான அரசாங்கம் ஒரு 5 வருஷம் வந்துட்டு போனதுக்கு மீண்டும் அதை தூசி தட்டி அதை மீண்டும் அதை உயர்த்துவதற்கான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை அனைவரும் அன்றைக்கி ஒற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 8000 ரூபா கூப்பன் தரேன்னு சொன்னார். பெண்கள்லாம் சொந்த காலில் நிற்க வேண்டும், 8000 ரூபா கூப்பன் தரேன்னாரு. ஆனால் இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் 50 பெண்கள் சீரழித்து 8000 வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், அதுவும் டிவி கேட்காரனாக இருக்கிறான். அதை தயவுசெய்து தட்டி கேளுங்கள். நீங்கள் மாமை சீர் கொடுக்கறதுலாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது, எப்போ கொடுக்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களால் சீரழிக்கப்படுகிற அந்த பெண்கள்லாம், அதற்கெல்லாம் ஒரு தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு நீதியை, ஒரு தண்டனையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதான் நான் சிஎம் சாருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஆக இப்படி உங்களுக்காக இப்போ வந்து சிங்கப்பெண் படையெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் யார் கொண்டு வந்தது? பிங்க் பேட்ரோல் விதத்தில் எதுக்குமே நம்ம கொண்டு வந்தது தான். மீண்டும் அதை பேரை மாற்றி நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி அந்த சிங்கப்பெண்கள் படையை சார்ந்திருக்கின்ற பெண் காவலர்களுக்கே நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மாநிலமாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குதுங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த வருத்தம்லாம் தெரியாது. நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும்போது என்னங்க உங்கள் ஸ்டேட்டில் எப்படிலாம் நடக்குதாம்லன்னு கேட்கும்போது தான் நம்ம வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது போன்ற சூழ்நிலை தயவுசெய்து நம்முடைய மாநிலத்திற்கு நீங்கள் உருவாக்கி தந்துடக்கூடாது என்பதுதான் சிஎம் சாருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். அதுவும் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நுழைஞ்சு அவங்க அடிக்கக்கூடிய அட்ராசிட்டி போன உடனே கேட்குற முதல் கேள்வி, விஜய் சார் படத்தை பார்த்துருக்கீங்களா, தளபதி படத்தை பார்த்தீங்க, என்ன படம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு உள்ளே பூந்து கேட்குறாங்க. கேட்கக்கூடிய கேள்வியாது. ஒரு மருத்துவமனைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இப்படி சுற்றி செவரை பார்த்துட்டு எங்கே விஜய் சார் ஃபோட்டோவே காணும், முதல்ல அதை மாட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க. சார் இங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடுகளாக இருக்கா, முதல்ல விஜய் சார் ஃபோட்டோ மாட்டுங்க, அதுக்கப்புறம் போனேன்ட்டு போகிறார்கள். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு தகுந்தாப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன் செஞ்சால் போதும், அது ரீல்ஸில் போட்டால் போதும், நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ ஆக்டிவாக இருக்கணும்னு யாராச்சும் பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும். இங்கே உட்காந்துருக்காரு பற்றியா சேகர் பாபு, இந்த அண்ணன் சேகர் பாபுகளை பார்த்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்க வேண்டும், எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். ஆக இப்படி ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தோழர்களுக்காக நான் சொல்லிக்கொள்வது ஒன்று தான், நாம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பெருமை வாய்ந்த 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள். நம்மால் இந்த இயக்கம் என்கிற விதத்தில் நாம் நம்முடைய உழைப்பை மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த மக்களுக்காக நாம் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய இயக்கத் தலைவரும் நம்முடைய இளம் தலைவரும் நமக்கு என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை பின்பற்றி மீண்டும் வருவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.